அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், ஒரு புதுமையான சுவையில் ரவையில இன்றைக்கு நான் வட்டு பலகாரம் தான் செய்ய போறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் போய் வீடியோக்குள்ள போகலாம். என்னென்று ரவையை வைத்து வட்டு பலகாரம் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்கள் வட்டு பலகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சுண்டு ரவை எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் ஒரு அடி நடுவே உள்ளக்கே சின்னனால் அதை இருக்க மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், கருவேப்பிலை சின்ன சின்ன துண்டுலாக வெட்டி வச்சுக்கிறேன். உப்பு, அதோட தனி மிளகாய் தூள், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமப்பொடி. அது வாசத்துக்கு நாங்கள் ஓமப்பொடி போடுறது நல்ல டேஸ்டாக இருக்கும். இவ்வளவு தான் நாங்கள் ரவையில் வட்டு பலகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் வட்டு பலகாரத்துக்கு மாவை குழச்செடுப்போம். இப்போ ரவையை போடுவோம் ஒரு சட்டிக்குள்ள. தேவையான அளவு தனி மிளகாய் தூள், இலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்ல வடிவாக கலந்து விடணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை விடணும். அப்படி அவக்கண்டு ஊற்றக்கூடாது, களியாக போடணும். அதால் கொஞ்சம் தண்ணியாக இதை விட்டு கிளம்பிருக்கணும். இப்போ காணாட்டிக்கு விடுவான். இப்போ எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவான். இப்போ நல்ல வடிவாக குழைச்சிருக்கும். இப்போ நல்ல கணக்கான பதத்தில் இருக்குது. ஆக தண்ணி கூடினாலே நாங்கள் தட்டி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். இப்போ கணக்காக இதனும் இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கையில் விட்டுட்டு ஏறண்டிட்டு கொடுக்க குழச்சிருப்பேன். இப்போ நல்லபடியாக எண்ணெயும் போட்டு குழச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விடுவான். கொஞ்சம் மூறன் அதிகம் சொன்னால் ஓமப்பொடி எடுத்து வச்சேன். நான் போட மறந்துட்டேன். அதே கையில் வச்சு கசக்கிட்டு கொஞ்சமாக போடுவான். அது கிணக்க போடுறதுல கொஞ்சம் போட்டால் காணும். இதே நல்ல வடிவாக சேர்த்து குழைப்பேன். அதுதான் என்னடா அந்த வாசம் ஒன்று விளையிலேன்னு பார்த்தேன். இந்த ஓமப்பொடி போடா விட்டுதான் அது கேட்கணும். இப்போதான் நல்ல வாசமாக இருக்கு. இப்போ நல்ல வடிவாக குழச்சாச்சு. இனி நாங்கள் தட்டி எடுப்போம். தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, நீங்கள் பூரிக்கட்டை இருந்தால் அதுலேயுமே உருட்டி எடுக்கலாம். இல்லாட்டி இப்படி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு அதுலேயுமே தட்டி எடுக்கலாம். ஆக மெல்லிசாக தட்டக்கூடாது, ஓரளவு மொத்தமாக தான் தட்டி எடுக்கணும். அப்படிதான் எங்களுக்கு எடுத்து எண்ணெய்க்க போட ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுக்கலாம். நான் கத்தியால் நீட்டு தான் வெட்டி எடுக்க போகிறேன். வட்ட மணலில் வடிவாக ரொட்டிக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு
ஆக வந்து மெல்லிசா தட்டக்கூடாது, ஒரு அளவான என்ன சொல்கிற தடிப்பாக இருக்கணும். இந்த அளவு தடிப்பாக இருக்கணும். இப்போ நாங்கள் இதை வட்டி எடுப்போம். இந்த கரையில் வட்டி எடுத்துட்டு நாங்கள் பெயிண்ட் போடுவோம். வட்டி எடுக்கத்தானே வேணும், அதால் இந்த கரையெல்லாம் சொத்தியாக இருக்கு. அப்படியே வட்டி நாங்கள் பொறிக்கலாம். கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்காண்டி நான் அப்படி ஒன்று இப்போ வந்து எங்களுக்கு எந்த அளவு துண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெட்டுவோம். கொஞ்சம் ஸ்டைலாக இல்லை செய்வோம் அதான். பூரிக்கட்டைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூரிக்கட்டை இருக்குதானே இதுக்குன்னா நான் இது ஈஸி தான் எங்களுக்கு. சரி, எல்லா வட்டி எடுத்தாச்சும் நீ எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எடுத்து மலண்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து அடுப்பு மூட்டியாச்சும் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். இப்படி வெட்டி வச்சா எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அதால தான் நாங்கள் மெல்லிசா வந்து தட்டக்கூடாது. குளிர்காலங்களுக்கு இதெல்லாம் செய்து சாப்பிட நாங்கள் வளமையில வந்து கூடுதலாக எல்லாருமே கோதுமை மாவில் தான் வெட்டி சுட்டு செய்து சாப்பிட்ருப்பீங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த ரவையில் சுட்டு சாப்பிட்டு பாருங்க, எப்படி டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. இப்படி அழகாக எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று ஒட்டு படையவும் இல்லை, பிய்யவும் இல்லை, நல்லா கணக்கான இருக்குது. இதை வந்து எண்ணெய் நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் போட்டு இறக்கும். இதெல்லாம் செய்துட்டு ஒரு போத்தில் போட்டு வச்சா பின்னேரத்தில் டீயோ பிளேண்டியோ நாங்கள் குடிக்கும்போது எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மொறுண்டு ரவை வெட்டு சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சைட்டாக எல்லாமா போடுவோம். மண்ணு கட்டிக்குள்ள கையிலே மண்ணை பறக்காம கவனமாக போடுவோம். நாங்கள் வந்து இதை வட்டு சுட்டுன்னு சொல்லுவோம். சில பேர் சிப்பு பலகாரம் சொல்லுவினோம். அது ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லுவினோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு வித்தியாசமான பேர்கள் சொல்லுவினேன். நாங்கள் வந்து இதை வட்டு சுட்டுன்னு தான் சொல்கிறது. ஏன்னா எனக்கு அப்படி பொறிஞ்சு நான் வந்து ஒரு 5-6 தான் போட்டு எடுக்க போகிறேன். என் சொன்ன நிறைய போட்டால் அப்படியே குவாஞ்சிடும். அது காண்டிதான் இவங்க அப்படி பொங்கி கொண்டு வருதுண்டு. இது வந்து உரைப்பாகவும் இருக்கு, நல்ல டேஸ்டாகவும் இருக்குமே. என்ன உப்புரைப்பா நீங்கள் மிளகாய் தூள் போடாமல் தனியாகவும் செய்து சாப்பிடலாம். ஆனால் அதை விட இந்த உரைப்பு போட்டு செய்கிறது தான் டேஸ்ட். இவங்க அப்படி பொங்கி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா. நல்லா பிராட்டி விடுவோம். நல்லா மொறுன்னு பொரியணும். அது இப்படி தான் இறாக்கணும். பொரியாமல் இறக்கினா வெறும் சக்கண்டி இருக்கும். பொரிஞ்சிட்டது நாங்கள் இறாக்குவோம். மலமலண்டு போடணும். மிங்கால எண்ணெய் எரிஞ்சிடும். எண்ணெய் எரிஞ்சு கருப்பா வந்துருமேல எண்ணெய். அதைத்தான் எண்ணெய் எரியுதுன்னு சொல்றது. இங்கே கொட்டி வச்சது மெச்சது போடலாம். போட்டுருக்குன்னா சரி. எனக்கு எப்படி பொரிஞ்சிருக்கு. முதல் 5-6 தான் போட்டேன்னா நல்ல மொறுன்னு வந்துருக்குது. ஆற விட்டு தான் சாப்பிடணும். சரியா சுடுது சாப்பிடணும். அப்படி சாப்பிடக்கூடாது, சுடுது. நான் கல்லிடும். இப்ப வந்து புதுமையான சுவையில் மொறு என ரவை வெட்டு சுட்டு ரெடி. எங்க அப்படி இருக்காண்டு செமையா இருக்குது.
இதுல டேஸ்ட் என்ன நான் நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது நாம அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த டிப்பி டிப்பி இருக்கு தெரியுமே, இந்த பேக்கெட்ல இந்த டிப்பி ஓ டிப்பி 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 அது இந்த டேஸ்ட்ல இருக்கு. அது டேஸ்டா இருக்கு என்ன நல்லா இருக்கு. நல்ல உரைப்பாம இருக்கு, நல்ல டேஸ்டாம இருக்கு. நல்ல சூப்பரா இருந்து. நல்ல டேஸ்டா இருக்கு. நான் தானே சாப்பிடுறோம் முழுத்தலாம். எல்லாம் தான் சாப்பிடுறது உங்களோட வீட்டை. எப்படி இருக்குண்டு செம்மையா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. அந்த ஓமப்பொடி போட்டது நல்ல வாசமாகவும் இருக்கு. அது வந்து எங்களோட வயிற்றுக்கு நல்ல குளிர்மை. பாத்தீங்களா அப்படி இருக்குண்டு நல்லா இருக்கு. நல்ல நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா. நானும் வந்து முதல் சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் நான், ஆற விட்டு நல்லா இருக்குது. அந்த ஆறுனதில் நாங்கள் முறிச்சு காட்டுவோமே. எப்படி இருக்கானு செம்மையா இருக்கும். நான் இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டிப்பி டிப்பி சுவையில தான் இருக்கு. நல்ல காரமாகவும் இருக்குது, என்ன நல்ல உரைப்பா இருக்கு, செம்மையா இருக்கும். நல்ல உப்பு நல்ல கணக்காக அனுப்பாங்க, நல்ல கிளை கிளை கிளந்து இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம் இப்படி செய்து கொடுத்தா. இப்ப செம்மையா புதுமையான சுவையில் வந்து ரவையில வட்டி சுட்டு செய்து சாப்பிட்டும் பார்த்துட்டேன். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் இதே போல ரவை கிடைச்சா நீங்களும் வட்டி சுட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம் உறவுகளே. பாய்.